செய்திகள். வணக்கம். தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் முதலீட்டாளர்களை சந்திப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு ஜிம்மில் இருந்தபடியே பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார். சென்னை பெசன்ட் நகரில் உள்ள புனித அன்னை வேளாங்கண்ணி தேவாலய ஆண்டு பெருவிழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வைணவ கோவில்களுக்கு கட்டணமில்லா ஆன்மீக பயணத்தை மூத்த குடிமக்கள் விண்ணப்பிக்கலாம் என்று அமைச்சர் சேகர் பாபு தகவல் தெரிவித்துள்ளார். முகூர்த்த நாளை முன்னிட்டு இன்று முதல் சிறப்பு பேருந்துகள் தமிழகத்தில் இயக்கப்பட உள்ளது. திருப்பதியில் சாமி தரிசனம் செய்யாமல் லட்டு வாங்குபவர்களுக்கு ஆதார் அவசியம் என்று டிடிடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. சிவாஜி சிலை உடைந்த விவகாரத்தில் 100 முறை மன்னிப்பு கேட்க தயார் என்று ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். தண்டனை கைதிகளின் மனுக்களை உரிய காலத்தில் பரிசீலிக்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை ஐகோர்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பராமரிப்பு பணி காரணமாக மைசூரு சென்னை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. புதிய தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவிற்கு சென்றுள்ளார். இந்த நிலையில் சான் பிரான்சிஸ்கோவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடந்த மாநாட்டில் பல நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதில் செமி கண்டக்டர் உற்பத்தி தொடர்பான தொழில்நுட்ப மையத்தை சென்னையில் அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகம் முழுவதும் கூட்டுறவு வீட்டு வசதி சங்க பணியாளர்களுக்கு கடந்த 6 ஆண்டுகளாக நிலுவையில் வைக்கப்பட்டுள்ள சம்பளத்தை உடனே வழங்க வலியுறுத்தி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை முன்னிட்டு சென்னையின் முக்கிய சாலைகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அரசு மருத்துவமனைகளில் நிலவும் சுகாதார சீர்கேடுகளை போக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். பழனி மாநாட்டு தீர்மானங்களை உறுதியுடன் அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று வானதி ஸ்ரீனிவாசன் பேசியுள்ளார். பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. துறைமுக ஊழியர்களுக்கு 8.5% ஊதிய உயர்வு வழங்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நில உரிமையை காக்க போராடும் மக்கள் மீது பொய் வழக்கு புனைவதை அரசு கைவிட வேண்டும் என்று சீமான் பேசியுள்ளார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை திருத்தல பேராலயத்தின் ஆண்டு பெருவிழா வியாழனன்று மாலை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திராவிட மாடல் திட்டத்தால் தாய்மார்களின் உள்ளம் கவர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்று அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் விரைவில் துணை முதலமைச்சர் ஆவார் என்று அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் தொடரில் நடப்பு சாம்பியன்களான நோவக் ஜோகோவிச், கோகோ காஃப் ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறினர். இந்திய வில்வித்தை வீராங்கனை ஷீதல் தேவி ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்டுள்ளார். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 53,712 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,714 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இது அடுத்த சில தினங்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஒடிசா நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் அடுத்த 6 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கர்மம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.